கலைன்னா என்ன? பேச்சுன்னு சொல்றாங்க, பேச்சு கலைன்னு ஏன் சொல்றாங்க? பேச்சு கலையால என்ன அப்படி நடத்திட முடியும் நாட்டுல? சரிங்களா? பேச்சு கலைன்னா என்னன்னு பாத்தலாமா? ஒரு தெளிவான டெபினேஷன் பாத்தலாமா பேச்சு கலைக்கு? பேச்சு கலை என்றால் என்ன? மிக முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தெளிவா பேச ஆரம்பிச்சிருவீங்க. பேச்சு கலைக்கு டெபினேஷன் என்ன? நமது சிந்தனைகளை, நமது எண்ணங்களை, நமக்கு என்ன தோணுதோ மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம்ல, நமது சிந்தனைகளை மக்கள் மனங்களில் விதைக்கணும். உணர்வுகளால் அவங்களை நெருங்கி அவங்கள செயல்பட வைக்கிறது தான் பேச்சுக்கலை. நமது எண்ணங்களை மக்கள் மனங்களில் விதைத்து உணர்வுகளால் அவர்களை நெருங்கி அவர்களை செயல்பட வைப்பதுதான் பேச்சுக்கலை. விளக்கமா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நீங்க பேசுற வார்த்தை மக்கள் காதுகளுக்கு போகக்கூடாது. எங்க போகணும்? மனசுக்கு போகணும். அது எப்படி போகணும்? விதையா போகணும். அது முளைக்கணும். நம்ம சொன்ன வார்த்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்ம பேசுற பேச்சு அவங்க உணர்வால நம்ம அவங்களை நெருங்கணும். உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம். யாருக்காக இருக்கிறோம்? உங்களுக்காக தான் இருக்கிறோம். உங்களுக்காக தான் பேச வந்திருக்கிறோம். உங்க பிரச்சனை தான் பேச வந்திருக்கிறோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உணர்வுகளால் அவங்களை நெருங்கி அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க? என்னன்னு செயல்படுவாங்க? இவர் தான் எங்களுக்கு எல்லாம். எது? இவர் தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். புரியுதா? நமது எண்ணங்களை மக்கள் மனங்களில் விதைத்து எப்படி அவங்களை நெருங்கணும்? உங்க பேச்சு எப்படி இருக்கணும்? இதயத்தை தொடக்கூடிய பேச்சாக இருக்கணும். உணர்வுகளால் நீங்கள் அவர்களை நெருங்க வேண்டும். உணர்வுகளால் நீங்க அவங்களை நெருங்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லுவாங்கல்ல. சார் நட்புக்காகவே செய்யணும்பா சொல்றாங்களா இல்லையா? சார் நல்ல மனுஷன் அவருக்காகவே போகணும்யா சொல்றாங்களா இல்லையா? அப்போ நம்ம உணர்வு, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, என்ன மக்கள் கிட்ட விதைக்கணும்னு நினைக்கிறோமோ, என்ன மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அத அவங்க ஸ்டைல்ல அவங்க மனசுல ஈஸியா உட்கார்ற மாதிரி வார்த்தைகளை மாத்தி என்ன பண்ணும்? சொல்லணும். சொல்றது காதுக்கு போக கூடாது. எங்க போகணும்? இதயத்துக்கு போகணும், மனசுக்கு போகணும். அப்ப உணர்வு ரீதியா அவங்களை நீங்க டச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க கூட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க.